மேஷராசிக்காரர்களின் வீடுகளில் செல்வமும் பாசிட்டிவ் எனர்ஜியும் எப்படி பெருகச் செய்யறதுங்கிறத பத்தினா ஒரு குட்டி சுருக்கமான பதிவுதாங்க இது. ஜோதிடர் கோகுலக்கண்ணன் சொல்றபடி உங்க வீட்ட ஒரு கோவில் மாதிரி மாத்தி தலைமுறைக்கும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஆன்மீக குறிப்புகளை இப்ப பார்க்கலாம். முதல் விஷயமா, உங்க வீட்டு பூஜை அறையில முருகர் படம் கட்டாயம் இருக்கணுங்க. அதுவும் பழனிமலை பின்னணியில வேல், மயில், கணபதியோட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் படங்களை தயவு செஞ்சு வரவேற்பறையில மட்டும் வைங்க, பூஜை அறையில கண்டிப்பா வேண்டாம். அப்புறம் சனி பகவானோட நெகட்டிவ் எனர்ஜி வராம இருக்க வீட்டின் வடகிழக்கு மூலையில திறந்த குப்பைத் தொட்டியோ அழுக்கு துணிகளையோ எப்பவும் போடாதீங்க. ரெண்டாவது, பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர செவ்வாய்க்கிழமைகள்ல செம்பருத்தி செடியை நட்டு அந்த பூக்களை முருகனுக்கு படையுங்க. இதோட நாட்டு மருந்து கடைகள்ல ஈஸியா கிடைக்கிற கோரைக்கிழங்கு, பூலாங்கிழங்கு மாதிரியான 5 மூலிகைகளை பொடியாக்கி சாம்பிராணியோட சேர்த்து தூபம் போட்டீங்கன்னா நிஜமாவே வீடெங்கும் அபரிமிதமான ஒரு தெய்வீக ஆற்றல் நிறையும். கடைசியா ஒரு சூப்பரான நாணய பரிகாரம். உங்க குலதெய்வ கோவில் விபூதி, குங்குமம், அப்புறம் 3 1 நாணயங்களை ஒரு மஞ்சள் துணில முடிச்சு போட்டு வியாழக்கிழமைகள்ல உங்க பீரோல வச்சிடுங்க. செல்வம் எப்பவும் நிலைச்சிருக்கும். கூடவே காலையில கந்தசஷ்டி கவசமும் மாலையில கந்த குரு கவசமும் கேட்கறது உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றிய கொடுக்கும். சரியான தெய்வ படங்களை வைக்கிறது, மூலிகை தூபம் போடுறது, அப்புறம் இந்த நாணய பரிகாரம், இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணி உங்க வீட்டை இன்னிக்கே ஒரு பெரிய செல்வ களஞ்சியமா மாத்துங்க.